உங்க iPhoneல பவர் பட்டன 3 டைம்ஸ் பிரஸ் பண்ணாலே நீங்க 100% சேஃப் தான். எக்ஸாம்பிள்க்கு ஒரு அப்ளிகேஷன யூஸ் பண்ணிட்டு தாரேன்டி யாரும் உங்கள்ட்ட ஃபோன கேட்டா, நீங்க அவங்க அந்த அப்ளிகேஷன் மட்டுமே யூஸ் பண்ற மாரி லொக் பண்ணி குடுக்கலாம். அதாவது அந்த அப்ளிகேஷன ஓப்பன் பண்ணிட்டு 3 டைம்ஸ் நீங்க பவர் பட்டன பிரஸ் பண்ணிட்டு குடுத்தீங்கன்னு சொன்னா, அவங்களால அந்த அப்ளிகேஷன மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். பெக் பண்ணவும் முடியாது. உங்களோட ஃபோட்டோஸ், வீடியோஸ், டேட்டா எதுவுமே அவங்களால அக்சஸ் பண்ண முடியாது. உண்மையிலேயே iPhoneல இருக்க ஒரு சூப்பர்பான ஃபீச்சர் தான் இது. இது உங்களோட பிரைவசிக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஃபீச்சரை எப்படி உங்களோட iPhoneல எனேபிள் பண்ணிக்கொள்றது என்று நாம இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா வீடியோ லைக் பண்ணிட்டு கட்டாயம் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களோட iPhoneல செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்க. accessibility இதை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணலாம். ஜென்ரலில் நீங்கள் பார்க்கலாம் கைடட் access இது ஆஃப்ல இருக்குது. இதை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. இங்கே இதை ஒன் பண்ணிக்கொள்ளுங்க. இங்கே பாஸ்கோட் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் உங்களோட ஃபேஸ் ஐடியை ஒன் பண்ணிக்கொள்ளுங்க. அண்ட் நீங்கள் பாஸ்கோட் ஒன்றும் செட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த பாஸ்கோடை நீங்கள் மறந்துடாதீங்க. மறந்தாலும் என்று சொல்லி தான் நான் ஃபேஸ் ஐடி எனேபிள் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்கள் பாஸ்கோடை கொடுத்துக்கொள்ளுங்க. நாம் பாஸ்கோடும் செட் பண்ணிக்கொண்டோம், ஃபேஸ் ஐடியையும் எனேபிள் பண்ணியிருக்கிறோம். ஸோ நீங்கள் இதுக்கப்புறமா உங்களோட ஐஃபோனை வேறு யார்ட்டையும் கொடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் அவங்க யூஸ் பண்ண போகிற அப்ளிகேஷனை மட்டுமே ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் பவர் பட்டனை 3 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணி கொண்டாலே ஓகே, அவங்களால வேறு எதையுமே அக்சஸ் பண்ண முடியாது. நான் கூகுள் மேப்ஸை ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நான் பவர் பட்டனை 3 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணிக்கொள்கிறேன். கைடட் access ஸ்டார்ட் பண்ணியான்னு கேட்குது. நான் ஸ்டார்ட் கொடுத்துக்கொள்கிறேன். நமக்கு கைடட் access ஸ்டார்ட் ஆகிட்டுது. இதுக்கப்புறமா அவங்களால இந்த அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணவோ பெக் பண்ணவோ எதுவுமே செய்ய முடியாது. மறுபடியும் இந்த ஃபீச்சரை நீங்கள் டிசேபிள் பண்ணிக்கொள்றதுக்கு எகெயின் பவர் பட்டனை 3 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ உங்களோட ஃபேஸ் ஐடியை யூஸ் பண்ணும் அல்லது பாஸ்கோடை கேட்கும். அதை நீங்கள் என்டர் பண்ணிக்கொள்ளணும் அல்லது உங்களோட ஃபேஸ் ஐடியிலேயே அது அன்லாக் ஆயிரும். இப்போ கேட்குது கைடட் access ரிசூம் பண்ணியா அல்லது என் பண்ணியான்னு கேட்குது. நீங்கள் எண்டில் கொடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நமக்கு கைடட் access எண்ட் ஆகிட்டுது. இதுக்கப்புறமா உங்களால் பெக் பண்ணிக்கொள்ள முடியும். உங்களோட ஃபோனை யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும்.